ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லாரும் எப்படி இருக்கேள்? சௌக்கியமா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டோம்னா, இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலாக வந்து ஒரு கிளீனிங் விளாக் தான் வந்து பார்க்க போறோம். கிளீனிங் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அதாவது காலையில வந்து விடிகாலமே வந்து எழுந்து விளக்கெல்லாம் வந்து ஏற்றி எல்லாமே வந்து எங்கள் அத்தை வந்து பண்ணியிருந்தா. நான் வந்து இன்னைக்கு சண்டே எப்பவுமே வந்து இன்னைக்கு வேலை செய்கிறவங்க வந்து வரமாட்டாங்க. அப்போ நம்ம தான் எல்லாமே வந்து பண்ணணும். அப்போ ஒன்று ஒன்றா முல்லை எல்லாம் வந்து இன்னைக்கு க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல தயிர் கடையிலேருந்தே வந்து ஆரம்பித்தேன். ஒன்று ஒன்றா எல்லாமே நம்ம பொறுமையாக எல்லாமே வந்து பண்ணிக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வேலைக்கு ஆள் வராத இருக்கும்போது தான் நம்ம வந்து எல்லாம் ஒன்று ஒன்றா வந்து பண்ண முடியும். டிஃபன் வந்து எனக்கு தோசை, அது ஒரு பக்கம் வந்து எங்கள் ஆத்துக்கார் வந்து வாத்து சாப்பிட்டுட்டு இருந்தா, அவளுக்கு ஒரு பக்கம். இந்த பக்கம் நான் வந்து தயிர் வந்து கடைஞ்சிட்டு இருந்தேன். அவர் சீக்கிரமா எழுந்ததுனால காலை நேரத்தை ஒரு 7:30 மணிக்கு ஆனத்தெல்லாம் பசி வந்துடும். டிஃபன் வந்து சீக்கிரமாவே வந்து சாப்பிட்ருவா. நான் வந்து அப்புறமா வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு கஞ்சி தான் வச்சு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒன்று ஒன்றா வந்து ஏற்கட்டில் எப்படி மாசத்துக்கு ஒருக்கா வந்து எல்லாமே வந்து ஒன்று க்ளீன் பண்ணிடுவேன். இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, இதெல்லாம் வந்து பண்ணவே இல்லை. அப்படியே எல்லாம் ஒரு பாட்டில்லாம் எல்லாம் இருக்கிறதுனால, கிளாஸ் ஐட்டம்லாம் இருக்கிறதுனால எல்லாமே ஒன்று ஒதுக்கி வைப்போம் அப்படின்னு. ஏதாவது ஒன்று எடுக்கிறது எல்லாருமா கை வச்சு எடுக்கிறா இல்லையா, ஒன்று எடுக்கிறது ஒன்று விழுந்து உடஞ்சு போய்டும் சொல்லிட்டு எல்லாம் ஒரு இடமா ஒதுக்கி வைக்கலான்னு ஒன்று ஒன்றா எல்லாமே பார்த்து வந்து எல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மசாலா ஐட்டம்லாம் கொட்டிட்டு பாக்கி இருக்கிறதெல்லாம் ஒரு பாக்கெட்டில் போட்டு இப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வைப்பேன். அதெல்லாம் வந்து சிந்தி கிந்திலாம் வந்து இருந்தது, அதெல்லாம் வந்து எடுத்து வச்சு நகர்த்தி க்ளீன் பண்ணிட்டு, இந்த பொடி, ரசப்பொடி, சாம்பார் பொடி, இது அதாவது காரப்பொடியெல்லாம் வந்து நம்ம வாங்குறோம் இல்லையா, அதெல்லாம் அந்த பிரியாணி பொடி அதெல்லாம் வந்து இருக்கும். அதெல்லாம் பாக்கெட்டில் பாக்கி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொட்டி கொட்டி இப்படி இப்படி வைப்பேன் மேலாக. அதெல்லாமும் எடுத்து வச்சு எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு ஒன்று ஒன்றா வந்து எல்லாம் வந்து மாற்றிட்டு இருந்தேன். இந்த பக்கம் பாட்டில் ஐட்டம் அது எல்லாமே வந்து போனோன்னா வந்து இதில் தான் தயிர் மிளகாலாம் வந்து வச்சுருக்கேன். இப்போ ஒன்று எல்லாம் வந்து ரெடி பண்ணி எல்லாம் இது பண்ணி வச்சாச்சு. தொடச்சிட்டு அழகாக வந்து அடுக்கி வச்சுட்டேன். பிளாஸ்டிக்கில் ஒரு ஐட்டம், கிளாஸ் ஐட்டம் ஒரு ஒரு பக்கம் அப்படின்னு ஒன்று ஒன்றா பார்த்து எல்லாமே வந்து வச்சுருந்தேன். இந்த பக்கம் பாதாம், முந்திரி இவெல்லாம் வந்து டெய்லி வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் ஜூஸ் அடிப்பா எங்கள் பொண்ணு. அதுக்காக ஊற வைக்கிறதுக்காக அதெல்லாம் வந்து வெளியில் அப்படியே வச்சுருப்பேன். இதையும் வந்து அப்படியே எல்லாம் வந்து க்ளீன் பண்ணிடலாம். மாதத்துக்கு ஒருக்க கண்டிப்பாக வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன். இல்லைனா கரப்பாம்பூச்சி இதெல்லாம் ஜாஸ்தியாக வந்து வரும் இல்லையா, அதனால் எல்லாமே வந்து ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணிட்டு பின்ன பார்த்து சாமான்லாம் எதுவும் இல்லையோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்து பிரித்து எல்லாம் வந்து கொட்டலாம் அப்படின்னு ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுருந்தேன். துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் நம்ம டெய்லி அடிக்கடி எடுக்கிறது இல்லவா, பொட்டுக்கல்ல இதெல்லாம் வந்து ஆயிருந்தது. ஒன்று ஒன்றா பார்த்து சாமான் வந்து வாங்கி வைக்கிறத சேர்த்து நிறைய வாங்கி வச்சிருவேன். அப்பப்போ எதுவும் இல்லையோ பார்த்து கொட்டிக்கிறது. அப்படியே அப்பப்போ எடுக்கிறது. இந்த டப்பா இல்லாமல் எல்லாம் தொடச்சி நம்ம வந்து தேக்க வருது வந்து தேக்க போடுறது ஒன்று ஒன்றா பார்த்து பண்ணுவேன். இதில் வந்து கடுகு, பின்ன கட்டி பெருங்காயம் அதெல்லாம் வந்து ஒரு டப்பாலாம் இதில் வந்து போட்டு வச்சுருக்கேன். அது இல்லாமல் ஒன்று ஒன்றா எது இருக்குது எது இல்லை பார்த்துட்டு ஒன்று ஒன்றா மாற்றி வைக்கிறது தான் வேலை. எல்லா மாதமும் கரெக்டாக எல்லாரும் செய்கிறது தான். நான் புதுசாக ஒன்றும் பண்ணலை. இன்றைக்கி நான் அது பண்ணுறதுனால அப்படியே வந்து இன்றைக்கி ஒன்று வந்து போட்டிருந்தேன். இதில் வந்து பயத்தம்பருப்பு இதெல்லாம் வந்து கொட்டி வச்சுருக்கேன். ஒன்று ஒன்றா எல்லாமே வந்து பார்த்து பண்ணிட்டு இருந்தேன். இப்போது இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சு பேப்பர் வந்து போட்டுட்டு வைப்பேன். அந்த பேப்பர் எல்லாமே எடுத்துட்டு, பேப்பர்லாம் அப்பப்போ கொஞ்சம் அழுக்காக போயிடும், அதெல்லாம் வந்து மாற்றணும். அப்போ எல்லாமே எடுத்து ஃபுல்லாக இந்த பக்கம் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. பருப்பெல்லாம் வந்து கொட்டியாச்சு. பொட்டுக்கல்ல வந்து இதில் வந்து கொட்டியிருந்தேன். இதெல்லாம் வந்து பொடி ஐட்டம், சின்ன சின்ன உப்பு பொடி இதெல்லாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கஞ்சி தான் வச்சு குடிக்கலாம். சரி, டிஃபன் கொஞ்சம் வேண்டாம், லைட்டாக வந்து ஏதாவது குடிச்சிட்டு நம்ம அப்படியே வேலை பண்ணிட்டு எல்லாம் பண்ணுவோம். சாப்பிட்டோன்னா நமக்கு வேலை வந்து ஓடாது. அதனால அப்படியே ஒன்று ஒன்றா க்ளீன் பண்ணுறது. கஞ்சி வச்சு குடிச்சிட்டு அப்படியே இதெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். இந்த திண்டு மேலெல்லாம் நிறைய பொடி, இப்போ ரொம்ப காத்தா இருக்குது சாயந்தரம். ஆனால் நிறைய பொடி தூசெல்லாம் வந்து வந்துருந்தது. இப்போ ரொம்ப நாள், ஒரு மாதம் 1.5 மாதம் மேலே ஆச்சு எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அதெல்லாம் வந்து ஒன்றா வந்து பெருக்கி இப்போ ஒரு கையிலேயே அப்படியே வீடியோவே எடுத்துட்டு அப்படியே இந்த பக்கம் வந்து எல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். இதெல்லாம் அப்பப்போ தொடச்சி பேப்பரை மாற்றி திருப்பி வந்து இந்த சாக்கு வந்து இருக்கு இல்லையா, அதை வந்து போட்டுருவேன். நமக்கு இந்த எறும்பு கிரும்பெல்லாம் வராமல் இருக்கும். இனி வெயில் காலம் அல்லவா, எறும்புகள் நிறைய வந்து வரும். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் க்ளீன் பண்ணுறதை பண்ணிட்டு இந்த சாக்கு மாதிரி வந்து கிடைக்கிறதுல அது வந்து காட்டுறேன் உங்களுக்கு. ஹிட்டோடது வந்து இருக்குது, அதை வந்து எல்லாமே வந்து ஃபுல்லாகவே வந்து போட்டுருவேன். போட்டு இப்போ இந்த பக்கம் இந்த மாதிரி டோர் தான் இல்லையா, அதில் இடையிலலாம் வந்து நம்ம அவசரமாக சமைக்கிறது எடுக்கிறது அப்படி இப்படி சிந்திரும். அதெல்லாம் அப்படி இப்படி நம்ம விட்டுருவோம். அதெல்லாம் நம்ம அப்பப்போ அப்படியே எடுத்து நான் ஒன்றா இப்படி எடுத்து க்ளீன் பண்ணி எல்லாமே ஒன்று தொடச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிறது ஒன்று ஒன்றா அதே எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிட்டு நம்ம எல்லாம் பேப்பரை மாற்றி எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணியெல்லாம் வந்து தொடச்சிட்டு அதுக்கப்புறமா திருப்பி பேப்பரை போட்டு அதுக்கப்புறமா அந்த இது வந்து வச்சிருக்கேன் இல்லையா, சாக்கு மாதிரி வச்சிருக்கேன் ஹிட்டோடது, அதை வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே பேப்பரை போட்டு ஒன்று ஒன்றா வந்து அப்படியே எடுத்து வச்சுன்றது. அதான் வந்து இப்போ பண்ணிட்டு இருக்கேன். ஃபுல்லாக எல்லாமே வந்து தொடச்சாச்சு. அப்புறம் மேலே வந்து இந்த சுண்டல் ஐட்டம் இதெல்லாமும் வந்து அப்படியே சின்ன இந்த பாட்டில் எல்லாம் வந்து வச்சிருக்கேன். அதெல்லாம் மேலே எடுத்து வச்சுட்டு ஒன்று வந்து பண்ணிட்டு இருந்தேன். இந்த சாக்கோட இதுதான் வந்து நான் வந்து வாங்கிப்பேன். இது வந்து அப்புறம் லைன் மாதிரி போட்டுன்னு உங்களுக்கு எறும்பு இதெல்லாம் வந்து வர கரப்பாம்பூச்சின்னா அது உள்ளுக்குள்ள மேலே வந்து ஏறாது. அப்படியே வந்தாலும் கீழே தான் வந்துருக்கும், அப்படியே வந்து போயிடும். உள்ளுக்குள்ளெல்லாம் வந்து ஜாஸ்தி வந்து வராது. இதெல்லாம் வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். பண்ணி போட்டுட்டு இப்போ இதெல்லாமும் வந்து நல்லா எல்லாமே வந்து ஒதுக்கி எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். மேலே கீழே இது எல்லாமே வந்து மேலே நடுவில் எல்லாம் பருப்பு ஐட்டம்ஸ், மேலே மாவு, எண்ணெய் ஐட்டம் அதெல்லாம் வந்து பெரிய பெரிய டப்பாலெல்லாம் வந்து வச்சுருப்பேன். கோதுமை மாவு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து வச்சுருப்பேன்.
நடுவில் பருப்பு ஐட்டம் கீழே எல்லாம் வந்து இந்த மிளகா பொடி பொட்டுக்கடல மிளகா, அதாவது காப்பி பொடி, சாய் பொடி, டீ பொடி, அதெல்லாம் டீ தூள் அதெல்லாம் வந்து வச்சிருப்பேன். இந்த பக்கமெல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து ஒன்றா வந்து எடுத்துட்டு இருக்கேன். இங்கே இந்த பக்கமும் வந்து எல்லாம் ஒன்றா வந்து பண்ணியாச்சு. முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிட்டேன். இந்த மைக்ரோ ஓவன் வந்து ஓரமாக வந்து இந்த பக்கம் வச்சுட்டு இந்த பக்கம் உள்ள மிக்ஸி இதெல்லாம் வந்து தொடச்சி கிடிச்சு எல்லாம் நீட் பண்ணிட்டு ஒன்றா எடுத்துருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓரளவுக்கு எல்லாமே வந்து எல்லாமே பண்ணியாச்சு. இந்த பக்கமும் வந்து அடுக்கியாச்சு. கிரைண்டர் வந்து நான் பெரிய கிரைண்டர் தான் வந்து வச்சிருக்கேனால அது கீழே தான் ஓரமாக வந்து வச்சிருக்கேன். இந்த பக்கம் சுவாமி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜெல்லாம் கொஞ்சம் நகர்த்தி வச்சு இதெல்லாம் அடியிலலாம் ரொம்ப குப்பை இப்பெல்லாம் இருக்குன்னா அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நானும் எங்கள் அத்துக்காரம் வந்து பிடிச்சதெல்லாம் வந்து நல்லா ஒன்றா வந்து பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இந்த டேபிள் இருக்கிறதெல்லாம் எல்லா சாமானும் வெளியில் எடுத்து வச்சுட்டு இந்த ஃப்ரிட்ஜை வந்து இப்படி நகர்த்தி எடுத்து வச்சு பார்க்கலான்னு இதெல்லாம் வந்து அடியில் பின்னாடிலாம் வந்து க்ளீன் பண்ணிட்டோம். ஆனால் அந்த ஜன்னலுக்கு கரெக்டாக வந்து அந்த பெரிய ஃப்ரிட்ஜ் அப்படிங்கிறனால ஜன்னலில் வந்து மறைச்சனால இது அந்த பக்கம் ஒரே இருட்டாக இருந்தது இந்த ரூமெல்லாம். அதனால நாங்கள் திருப்பி பழையபடியே வந்து மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி தொடச்சி கிடச்சி எல்லாமே வந்து வச்சாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாவு இருக்கும், அப்புறம் கீழே காய்கறி, தயிர், ஆடை, அது மாதிரி வெண்ணெய் இன்னைக்கு எல்லாம் வந்து கடைஞ்சோம் அதெல்லாம் வந்து இருக்கும். மோர், கடைஞ்ச மோர், பால் அதெல்லாம் தான் இருக்கும் நிறைய என்கிட்ட. அதெல்லாமே எல்லாம் தனித்தனியாக வந்து வச்சுருந்தேன். இப்போ சாமானை எல்லாமே வந்து வெளியில் எடுத்து வச்சுட்டு எல்லாம் ஒன்று ஒன்றா ஒதுக்கி க்ளீன் பண்ணிவிட்டு தேய்க்க வேண்டியெல்லாம் தேய்ச்சிட்டு பாத்திரம் இல்லாமல் இருந்து எல்லாமே தேய்ச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒன்று ஒன்றா வந்து எல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தேன். உள்ளெல்லாம் ஒன்று எல்லாம் பெருக்கி நீட்டாக தொடச்சி கிடிச்சி எல்லாம் பண்ணிட்டு ஒன்று ஒன்றா எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மணி வந்து எல்லாம் முடியறதுக்குள்ளே வந்து 12 மணி ஆகிடுது. இன்னைக்கு சமையல் வந்து அம்மா தான் வந்து பண்ணியிருந்தா. சிம்பிளாக ஒரு சமையல் வந்து பண்ண சொல்லியிருந்தேன். அதுக்குள்ளே இதெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் முடிச்சு ஒரு 2 வாரத்துக்குள்ளே 12 மணி ஆனதுனால சாப்பிட்டு வந்து படுத்தாச்சு. அப்புறம் சாயந்தரம் தான் எழுந்து வந்து பார்த்தேன் இந்த மாதிரி இந்த பக்கம் ஃப்ரிட்ஜுக்கு ஜன்னலை மறைச்சனால ஒரே இருட்டாக இருக்குது அப்படின்னு எங்கள் அக்கார் வந்து வேண்டான்னு திருப்பி பழையபடியே இந்த பக்கமே வந்து வச்சு இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சோம். இதுதான் இன்றைக்கோட ஃபுல் வேலை. இன்றைக்கி தான் வந்து ஓடிட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு எனக்கு லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்து வேறு ஒரு ரெசிபியோட பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.